பார்த்தோன்னே, அவனுக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்றேன். இப்பதான் ஒரு செகண்ட் எங்க அக்கா பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். நளினி அக்கா எப்படி இருக்குன்னு. போய் பார்த்து வரேன். பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க. அதான் பால் பழத்தோட போகணும் இன்னைக்கு ஹார்லிக்ஸ் அவங்க நார்மலா இருக்காங்க. நீங்க போயிட்டு போற அளவுக்குலாம் அவங்க ஒண்ணும் உடாலாம் இல்ல. எங்க இருக்காங்க? என்ன இருக்காங்க? நளினி அக்கா சொல்லிட்டு இருக்கேன். புரியல. நளினி அக்கா அக்கா ரொம்ப அவங்க ஊருக்கே விசாரிச்சு போயிட்டாங்களே. அவங்க எங்க இருக்காங்க? பாண்டிச்சேரி தானே? அவங்க காரைக்கால்டா, பாண்டிச்சேரியில. காரைக்காலா? காரைக்கால். பாண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் பாண்டிச்சேரி தான். காரைக்காலும் பார்ட் ஆஃப் பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். எங்க வீடு பக்கத்துல இருக்கிறது புதுச்சேரி. புதுச்சேரி எல்லாம் கலந்ததுதான் பாண்டிச்சேரி. ஓகே 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 ஓகே. அத வந்துட்டாங்கல்ல. உங்களை பத்தி தான் விசாரணையா போயிட்டு இருக்கு. என்னடா செத்துட்டேன்னு நினைச்சீங்களா அதுக்குள்ள? நீங்கதான் ஹாட் நியூஸ். எப்படிக்கா இருக்கு உடம்பு? இன்னும் இருக்கட்டா உயிரோட அப்பா தர. வேற லெவல் அப்பா தர. ஐயோ கடவுளே. இருந்தாலும் டெங்கு வந்தாலும் வரீங்களே அக்கா, உங்கப்பா கடமை உணர்ச்சிக்கு. அக்காட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது. ஆமாமா. எப்படி டெங்குல இருந்து எஸ்கேப் ஆகுறது? நான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன். ராகுல் தான் இல்ல ப்ரோ. அதுலயும் நான் தான்டா ப்ரோ. நீ ஸ்கூல் ஆரம்பிச்சுனா அதுல ஹெட் மாஸ்டர் நான் தான்டா. அந்த மாதிரி எல்லாத்துலயும் மாட்டி அட்டி வாங்கி வந்திருக்கிறேன். ஐயோ கடவுளே. அதுக்கு காரணம் கேரளா கதவர்கா பாருங்க தான். எனக்கு டெங்கு வந்ததெல்லாம் காரணம் 100% கேரளா தான். கேரள் வந்து சூரியன் மாதிரி அன்றே கணித்தார் கேரள். பக்கத்துல அப்பா தர இருக்காம பாருங்க, அவன் தான் எவிடன்ஸ் பாத்துங்க. இல்ல நான் தான் புதுசு அனுப்பி உனக்கு கடிக்க விட்டேன். கரெக்ட். நீ என்ன பண்ண சொல்லு. பாய் நீ சொல்றா. அவன் என்ன பண்ணா? நான் செவனேன்னு உட்காந்து தின்னு இருந்தேன் பிரியாணிய வந்து போட்டு முடிச்சு விட்டு. நான் என்ன சொன்னேன்னா, லாஸ்ட் மந்த் உனக்கு ஒரு வருஷம் இந்த டைம்ல முடியாம போச்சு, பார்த்து கவனமா இருன்னு சொன்னேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் சொன்னேன். உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க தான் கேட்ச் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா? அக்கா சொல்லுவாங்க. ஏதாவது வேணுமா? கேரளும் என்னை விசாரிச்சது. அக்கா எங்க இருக்கீங்க? முடிஞ்சு அவ்வளவுதான். குடிக்கலான்னு ஆசைப்பட்டது தப்பா கேரள். கேரளா அக்கா ரொம்ப நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாரு. ஒண்ணு போட்டு விடு சீக்கிரம். அக்கா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. போச்சு அவ்வளவுதான். தேங்க்யூ கேரளா, தேங்க்யூ. இதான் எனக்கு வேணும். நான் சொன்ன நடக்கும். தெரியும். அக்கா இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல அட்மிட் ஆகிறது நல்லது. என்ன வேணாலும் நடக்கலாம் இதுக்கப்புறம். படிக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? காரைக்கால் தானே அந்த பஸ் பிடிச்சி இப்ப போஸ்ட் அடிக்கலாம். ஐயோ கடவுளே. மக்களை யாரையும் காணல. எல்லாம் ரிபல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. tertiary sector.
கேரளா ஆன்சர் கீ எடுத்து வச்சுக்கியா? இங்க இந்த பார்க்கவே காணும். அழகானோல அவங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்றாளா? வருவாங்க. சொன்னாலா என்ன அப்படி? அப்படிலாம் சொல்லல, நானா சொல்றேன். சரி, பரவாயில்ல. சரி, ஆன்சர் கீ எடுத்து வச்சுக்கோ கேரளா. Which of the following is not an instrument of selective credit control in India? எது கிடையாது? Regulation of consumer credit, rationing of credit, margin requirement, variable cash reserve ratio. Not an instrument. இந்த கொஸ்டின் என்னன்னு புரியலையே. செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். ஆக்சுவலி அது என்னன்னா, இட்ஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்ட். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்னா 2 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்ல. குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் மெத்தட் கிரெடிட்டுக்கு. சரி, ஓகே, சரி. சோ அத வச்சு தான் அவங்க கேக்குறாங்க. இது வந்து குவாலிட்டேட்டிவா குவான்டிடேட்டிவ் மெஷர்ல பார்க்கணும். குவாலிட்டேட்டிவ் மெஷர் அப்படின்னா நம்ம ஒரு சர்டைன் மெஷர்ஸ் பார்ப்போமா? என்னென்ன பார்ப்போம்? அந்த மார்ஜின் ரெக்யர்மெண்ட், கிரெடிட் ரொட்டேஷன் என்னங்க, அதுக்கப்புறம் வந்து இது மாரல் சர்வீசிங், அதாவது கவர்மெண்டா கொடுக்குற இதுன்னு. அதே குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா தான் இந்த சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், பேங்க் ரேட்டு இதெல்லாம் வரும். எல்லாமே குவான்டிடேட்டிவ் மாதிரி தானே இருக்கு. வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரெகுலேஷன் அது ஆஃப் மட்டும் தான் கன்சூமர் குவான்டிடேட்டிவ். மார்ஜினல் ரெக்யர்மெண்ட், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், கன்சூமர் கிரெடிட். ரெகுலேஷன்னா அது டவுன் பேமெண்ட் இவ்வளவுதான் இதுக்கு கொடுக்கணும், இந்த செக்டாருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல. ஓ, ஆமா, ஓகே. அதுதான். அது மூலமா இதெல்லாமே குவாலிட்டேட்டிவ். ஆமா, அதேதான். சோ இனிமே இந்த ஒரு வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்னாலும் இதுதான். ஆன்சர் கரெக்டா கேரள? கரெக்ட். வேற லெவல்ல இருக்கா. பேங்க் ரேட் இம்ப்ளைஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பேங்க் ரேட்னா என்ன? Paid by the Reserve Bank of India on deposits of a commercial bank, charged by the bank or loans and advances payable on bond, at which the Reserve Bank of India discount the bill of exchange. Bank rate implies the rate of interest charged paid by the Reserve Bank, which the Reserve Bank discount the bill of exchange payable on bond. Deposits. டி தானே? Which at the Reserve Bank of India discounts the bill of exchange. Discounts the bill of exchange charged by the bank on the loans and advances. Okay, Reserve Bank of India கண்டிப்பா இருக்கணும். On the deposits of commercial bank, இல்ல, on the discount of the bill of exchange ஒரு டிஸ்கவுண்ட் போடுறது தான் வந்து பேங்க் ரேட். சூப்பர். which of the following sequenceல கேட்டிருக்காங்க? இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கேரளா அப்படியே ஆன்சர் சொல்லிடு, இயரோட சேர்த்து சொல்லிடு. ஆன்சர் வந்து ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்சியல் கார்பரேஷன் 1948. ஓகே. அதுக்கப்புறம் 1955, அதுக்கப்புறம் 1964, அதுக்கப்புறம் 1963. ஓகே. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அப்புறம் டெவலப்மெண்ட் பேங்க் ஐடிபிஐ பேங்க் தான் சொல்றாங்க. 64ல வந்துச்சு ஐடிபிஐ. யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து 63ல வந்துச்சான். சூப்பருங்க. இங்கே கேட்டு விட்டுற போறானுங்க, இதெல்லாம் பக்கா ஃபேக்ட்.
சரி. As a part of liberalization program and with a view to attract foreign exchange, the government and the RBI have devised two schemes known as FCNR-A and FCNR-B. எதுக்கு லிபரலைசேஷன் ப்ரோக்ராமோட பார்ட்டா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அட்ராக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து 2 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்? அண்டர் த ஸ்கீம் ஏ RBI bears exchange rate fluctuation. Under the scheme B, banks are to met out that difference in exchange in rate fluctuation. Both schemes stand withdrawn now. Withdraw பண்ணிட்டாங்களா? Only scheme A has been withdrawn. Wow. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் கரெக்ட். சும்மா ஒரு ட்ரெண்ட் பேசிஸ்ல போடுறோம்னா எப்படி போடலாம்? ஏதோ கேட்டிருக்காங்க, லிபரலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துக்குதான், அதர் பேங்க்ஸ் வந்து டு மீட் அவுட் த டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்துக்குது. சரி 1 2 நான் கன்ஃபார்மாக வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே எடுத்துருவோம். போத் ஆஃப் தி வித்ரான் அல்ல ஏ மட்டும் வித்ரான், போத் ஆஃப் தம் வித்ரானே போட்டுக்கலாமா? ஆன்சர் என்ன? டி. 1 to 4. ஓ, இந்த மாதிரி போத்தில் வந்து இங்கே ப்ளஸ் வச்சுருக்காங்க. ட்ரெஷரி செக்டர். Hawala transaction relate to the payment. Hawala என்ன? Received in the money against the overseas currencies, vice versa, without going through the official channel. சரி, without going through official channel. Receives the sales or transfer of the share without going through the established stock exchange. Receives as a commission of services rendered to the overseas investor, buyer, seller. Commission of service இது Hawala. எல்லாம் made a political party individual for meeting up an election expenses. Political party say receive a transfer or sell without going through the established stock exchange பத்தி பேசுறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். இவர் பையர் அண்ட் செல்லர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஓவர்சி இன்வெஸ்டரை பத்தி பேசுறாங்க. இன்வெஸ்டரா இல்ல ருப்பியில அகைன்ஸ்ட் த ஓவர்சி கரன்சிஸ் வித்தவுட் ஃபார்மல் சேனலுக்கு போகாம இருக்கிறது தான் ஹவாலா டிரான்சாக்ஷன் சொல்றாங்கல்ல. டிரான்சாக்ஷன் ருப்பியில தான் நடக்கும். இதை தூக்கிடுவோம். நம்ம லிட்டரல் மீனிங் போவோம். ஆன்சர் தெரிஞ்சாலும் லிட்டரல் மீனிங்க்கு போறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போடலாம், இல்லைனா அதை விட ரிசீவ் இன் ருப்பி, அதுதான் வந்து டிரான்சாக்ஷன். ரிசீவ் இன் ருப்பிலே ஆன்சர் வந்துருச்சு. The sum of which of the following constitutes a broad money in India? எத்தனை வாட்டி கேட்டானுங்க? எதெல்லாம் broad money? Reputation question போல இருக்கு. Currency with the public, broad money. Demand deposits with the bank, okay. Other deposits the RBI. 1 to 4. Okay. காட்டுதானே கேட்டது? சி போட்டிருக்கேன். நீ 3 தப்பு போட்டிருக்க. நான் டைம் டெபாசிட்ஸ் வராதுன்னு நினைச்சேன் பிராட் மணில. ஆனா அவன் சி கொடுத்துருக்கான். பிராட்ல எல்லாமே வருமா ஒரு வேலை? M3 தான் பிராட் இல்ல அக்கா? M3 தானே பிராடு. M3 M4 ரெண்டுமே பிராட் தான். ரெண்டுமே பிராட். M0 ரிசர்வ். M0 ரிசர்வ். M1 M2 M3. M3ல என்னென்ன இருக்கும்? M1 பிளஸ் டைம் டெபாசிட்ஸா? அதுதான். அதனால தான் இல்லை இப்போ அது போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ். M2ல தான் டைம் டெபாசிட்ஸ். அதனால தான் டைம் டெபாசிட்ஸ் இல்லைன்னு எடுத்தேன். M4ல எல்லாமே இருக்குல்ல, அதனால சரி. ஆனா 4 எப்படி ரகம் வரும்? 4 ஏன் வராது? அதர் டெபாசிட்ஸ் RBI M1லேயே வந்துருக்குங்க. M1லேயே அதர் டெபாசிட்ஸ் RBI வந்திருக்கு இருக்கு. அதனால M1ல என்னென்ன இருக்கு? M1ல கரன்சி வித் பப்ளிக், அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ் வித் RBI, அதர் டெபாசிட்ஸ் வித் RBI, அப்புறம் வந்து டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். டிமாண்ட் டெபாசிட்ஸ்
பேங்க் required to maintain a certain ratio between their cash in hands of the total asset. அது என்னது? பேங்க் required them to maintain SLR, statutory liquidity ratio. இல்லைனா லிட்டில் மீனிங் போனா statutory bank ratio, central liquidity ratio, central liquidity reserve. statutory liquidity ratio இது எப்படி எடுக்கிறது எலிமினேட் பண்ணி? கஷ்டம். சரி, அக்கௌண்டிங் இயர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் இயர் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் டு மார்ச், கரெக்டா? கரெக்ட். 8க்கு வந்து பி. ஓ, ஜூலை to ஜூலை டு சூடா. ஜூன். எனக்கு தெரியாது. நான் சும்மா ஃபினான்ஷியல் இயர் கவர்மெண்ட்டுக்கு தான் இது ஏப்ரல் டு மார்ச்சா? வேற ஃபினான்ஷியல் இயர், ஆர்பிஐக்கு வேற ஃபினான்ஷியல் இயர். ஜூலை டு ஜூனாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐக்கு ஜூலை 1 ஜூன் 30 வரைக்கும். மேட்டர் எனக்கு தெரியாது. Which of the following is a correct sequence of decreasing order has the currencies in terms of value of Indian rupee? இது no more relevant. பட் ஆன்சர் சொல்லிடு. ஏ. யூஎஸ் டாலர், அப்புறம் கனடாக்கு அப்புறம் நியூசிலாந்து, அப்புறம் ஹாங்காங் டாலர். நான் வச்சுக்கிறேன். Farmer are provided a credit from a number of courses for their short and long term need. சரி, the main source of credit to the farmer include, யாரெல்லாம் மெயின் சோர்ஸ் கிரெடிட் வந்து வாங்குறாங்களா? நம்பர் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வாங்குறாங்க, ஷார்ட் ஆகும் லாங் டேர்மும். இது வந்து பிரைமரி கிரெடிட், இது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது ரிப்படேஷன். கமர்ஷியல் பேங்க், அதுவும் ஓகே. ஆர்ஆர்பி அண்ட் பிரைவேட் மணி லெண்டர்ஸ். நபார்டு டைரக்டா நபார்டு கொடுக்காது. ஆர்பிஐ சத்தியமாக கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் லெட் பேங்க் அண்ட் ஐஆர்டிபி, ஜேஆர்ஒய் ஆதிவாசி ப்ரோக்ராம். ஃபார்மர்ஸ் தானே கேட்குறான். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து மணி லெண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் மெயின் சோர்ஸாக இருப்பாங்க. ஷார்ட் ஆகும் லாங் ஆகும். இவங்க ஷார்ட்டு, இவங்களும் ஷார்ட்டு, இவங்க 2 பேரும் மேபி லாங்காக இருக்கலாம். தானே ஆன்சரு? கரெக்டா. Since 1980, the share of the treasury sector in the global GDP since 1980sல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஷேர் ஆஃப் சர்வீஸ் செக்டார் இன்க்ரீசிங், ஷோஸ் அண்ட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அவ்வளோதான். Consider the following statement. Reserve Bank of India, it is a bankers of central bank. கரெக்டா? கரெக்ட். இதே தான் இன்னொரு வாட்டி ரிப்பீட்டேஷன் கேட்டிருந்தானுங்க. இட் ஃபார்முலேட்ஸ் அண்ட் அட்மினிஸ்டர்ஸ் அ மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட்டும் பண்ணது, அட்மினிஸ்டர் பண்ணது. அந்த காலகட்டத்தில் அது கரெக்ட் தான். சரியா? இட் இஸ் an agent of government in respect of India. Agent of the government. Act as an agent of the government with respect to India வச்சுக்கோ. It handles the borrowing from the government of India. இது ஹேண்டில் பண்ணது borrowing. ஓகே, 4 கரெக்ட். 1 2 4 3யும் இருக்கான். ஏஜெண்டாக ஒர்க் பண்ணது அப்போ. கரெக்டா? கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணும். இது கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்லேயே போடுறேன். கரன்சி வித் பப்ளிக் which are the following broad money. மறுபடியும் கேட்டானுங்களா? அதே கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க பாரு. M3ல இருக்க ப்ராட் மணி கேட்டிருக்காங்க. கரன்சி வித் பப்ளிக்கு டிமாண்ட் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ் தானே வரணும். 1 2 மட்டும் தானே. 1 2 3 எடுத்துருக்காங்களா? 3 கொடுத்துருக்காங்களா இயரில்? எல்லாமே வரும். என்னடா 3ல போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் வராதுடா. 2ல தான் வரும். 2ல தான் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டா? 3ல தான் டைம் டெபாசிட்டா? ஆமா. நன்றி. இது அப்படியே ரிப்பீட்டேஷன் கொஸ்டின். எங்க இருந்து? இதுல இருந்து 1997ல இருந்து 2002 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிப்பீட்டேஷன் வைக்கிறாங்க. அப்போ இந்த 5 வருஷம் 2020 கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா பார்த்துங்க. சரியா? இந்தியன் இண்டஸ்ட்ரியல், அப்படியேங்க மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் நம்பர் சொல்லிக்க. இது வருஷம் நான் என்ன சொன்னேன், 1948. கிரெடிட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 55. ஐடிபிஐ வந்து 60 64. நபார்டு வந்து 75 தானே? 82. 82. வேற லெவலுக்கா. எப்படி மண்டையில் வச்சிருக்கீங்க? அதுக்கு பாஸ் ஆகி தொலைஞ்சல தான். ஓ ஓகே. 1 2 3 4. சரி, டிபென்ச்சர்ஸ் ஐஎஃப்சிஐ ஃபினான்ஷியல் கார்பரேஷன் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படியே டைரக்ட் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. டிபென்ச்சர்ஸ் ஹோல்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் இட்ஸ். டிபென்ச்சர் ஹோல்டர்லாம் என்னவா சொல்லலாம்?
அவங்க வந்து கிரெடிட்டர் ஆக்சுவலா. டைரக்டர் ஷேர் ஹோல்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரெடிட்டர்னு சொல்லலாம். நம்ம ஷேர் ஹோல்டர்னே சொல்லுவோம். டிபென்ச்சர் ஹோல்டர், பத்திரம் பத்திரம் வாங்கியிருப்பாங்கல்ல, கரெக்டா? கிரெடிட்டர்ஸ். ஐயோ, இது ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியாவில் இது முக்கியமான கான்செப்ட். கிரெடிட்டர்ஸ் சொல்றாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்னா ஷேர் வாங்கியிருக்கணும், டிபென்ச்சர் வாங்கினா கிரெடிட்டர்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் ஆகும். சரி, in last one decade, which one among the following sector has attracted the highest foreign direct investment inflow into India? Highest foreign direct investment inflow in India. யாரு? 1 இயர்ல 1 டெக்கேட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்துல டெக்கேட்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு வந்திருக்கலாம்? சர்வீஸ் செக்டார், ஃபுட் ப்ராசஸிங் வந்திருக்காது, டெலிகம்யூனிகேஷன், இல்லைன்னா இது இடத்துல எதை ஒன்று எதை எடுக்கலாம்? இருக்கிறதுல பெருசாக எடுத்துருவோமா? சர்வீஸ் செக்டார்ன்ட்டு பெருசாக வச்சுக்கோம். கரெக்டா இல்லை எப்படி? கரெக்ட் தான். எல்லாமே நார்வா இருக்கு, இது மட்டும் பெருசா இருக்கு. I don't know. National Housing Bank, the apex institution of the housing finance in India, was set up as wholly owned subsidiary of RBI. எது இவன் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து நேத்தனை பார்த்தோம் யார் ஓன் பண்ணியிருக்கான்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஞாபகம் அவங்க இருக்கா? வந்து இதான் தான். 100% அப்போ அது ஆர்பிஐ கிட்ட தான் இருந்தது. அப்பா ஆர்பிஐ தான் இருக்கு. இப்போ வந்து யார் வச்சிருக்கா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பார்த்தோமா? எத்தனை ஏதோ பார்த்தோமே, இவன் தான் யாரையும் ஓன் பண்ணியிருக்கான்னு பார்த்தோமோ. நேஷனல் ஹவுசிங் கம்பெனி. நேஷனல் ஹவுசிங் கம்பெனி வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஓன் பண்ணியிருக்குது. ஏன் வந்து இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் கீழே இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இனிமே கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த நரசிம்மன் கமிட்டி படி என்னன்னா எதுவுமே வந்து ஆர்பிஐ கீழே எதுவுமே சப்சிடியரியா ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாத்தையுமே 100% மாத்திட்டானுங்க அவனுங்க. கவர்மெண்ட் 100% அவங்களே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கிச்சு. இனிமே ஆர்பிஐ கீழே எதுவுமே இருக்காது சப்சிடரியா. நான் அது உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன், நிதின் புக்ல இருக்கும். கரெக்ட். அந்த காலகட்டத்தில் சரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். ஐடிபிஐ வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்கை வந்து ஓன் பண்ணியிருக்குது, ஹோல்லி ஓன்டு. இடத்துல தான் ஒன்று கரெக்டாக இருக்கும். கரெக்டா? ஒன் ஒன்லி சி தான் ஆன்சர் கொடுத்துருக்கான். ரெண்டுமே கரெக்ட் தான்டா. சிட்பி அதுக்கு கீழே ஹோலி சப்சிடி ஐடிபிஐ, அதுவும் புக்ல இருக்கும், நான் காட்டுறேன். ஓ, ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். Consider the following statement. Reserve Bank of India is nationalized on 26th January 1950. இந்த டேட்ல தான் நேஷனலைஸ் பண்ணாங்க. 26th ஜான்வரியா? ஏன்? ஓகே, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கா? இதில் borrowing program of கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹேண்டில்டு வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து borrowing ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இதை தான் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இதுதான் கேட்டிருந்தாங்க. இது ஒரு ரிப்பீட்டேஷன் கொஸ்டின். சரி, borrowing ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். யாரோ கூட சொன்னாங்க borrowing தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன வந்து நம்ம 2-1 வச்சுக்கிட்டு 1 தப்பு நிறுத்துருமா? 1 கரெக்டாக தானே? ரெண்டுமே கரெக்டா? ரெண்டுமே தப்பு. அதே செகண்ட் ஒன் கரெக்ட் போட்டேன். யாரோ சொன்னாங்க தீபம். புரியல. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். ஓ, தீபம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். இது வந்து எந்த வருஷம்? அப்ப எந்த மந்த்? இந்த இரு பாக்குறேன். 1935. நேஷனலைஸ்ட் வந்து 1949. அது ஜனவரி 26 தானா? ஜனவரி 1. ஓ, சூப்பர். ஜனவரி 1, 1949. இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் எது சொல்லியிருப்பீங்க அக்கா. அந்த அளவுக்கு அறிவு இல்ல ஆர்பிஐ அளவுக்கு. ஏன், பெரிய எக்ஸாம் அது? ரொம்ப கஷ்டம்டா. மேக்ஸ் எல்லாம் ரணகலமா கேட்பானுங்க.
கேரளா போயிட்டு அப்புறம் சரி எல்லாரும் பார்த்துங்க. கேரளா இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. சரி. Sensex is based on 50th of the most important stock available on the Sensex வந்து 50 இருக்கான் சென்செக்ஸ்ல. important stock available for the Bombay Stock Exchange. Sensex is based on the calculation of Sensex, all the stocks are assigned proportional weightage ஏத்த மாதிரி stocks arrange பண்ணிருப்பாங்களே. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் the oldest stock exchange in the world. இங்க வந்து 3 oldest தப்பு. இருக்கா? ஆம்ஸ்டர்டாம். லண்டன் இருக்கும்போது எப்படி நியூயார்க் வர முடியும்? சரி ஆமா. வச்சுக்கிறேன். சென்செக்ஸ்ல 50 இருக்கா? 30 இருக்கு. 30 ப்ளூ சிப். 30 தான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல 30, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் 50. அதான் 30 தான் பிஎஸ்சி. பிஎஸ்சி அவன் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 50. இது வந்து ஆம்ஸ்டர்டாம். தேர்ட் வந்து ஆம்ஸ்டர்டாம். 3 தப்பு. ஆம்ஸ்டர்டாமா? அப்ப டென்மார்க்கா ஆம்ஸ்டர்டாம்னா? சரி. ஆம்ஸ்டர்டாம் எங்க இருக்கு? ஆம்ஸ்டர்டாம். சரி. இங்க வேற ஆல் ஸ்டாக் ஆர் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபுல் எலக்ட்ரானிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்க பாருங்களேன். சென்சஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஆல் ஸ்டாக்ஸ் வந்து அசைன்ட் ஆன் ப்ரொபோஷனல் வெயிட்டேஜ்னு சொல்றது ஓகேவா? நான் கரெக்ட் அது? டு ஒன்லி. கரெக்ட்? கூட்டு கரெக்ட். கரெக்ட். Which one of the following Indian bank is not nationalized bank? Nationalized பண்ணாத பேங்க் எது? கார்பரேஷன் பேங்க், ஃபெடரல் பேங்க், தீனா பேங்க் இதெல்லாம் தெரியல அந்த காலகட்டத்தில். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா வச்சுக்கலாம். ஓல்டஸ்ட். நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஆர் நேஷனலைஸ்ட் இந்த இயர். இது வந்து 1972 இந்திரா காந்தி தான் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் மேட் சப்சிடரி ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது கீழே நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து இது கீழே தள்ளி விடுறாங்க. ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து சென்னையில் இருக்கு. ஓகே, நான் 1 and 2 போறேன். ஆன்சர் என்ன கேரளி? சி 2 and 3. கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். ஏன் இது ஓல்டஸ்ட் கிடையாதா? நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஓல்டஸ்டா. Yeah, 2 and 3. சென்னையில் தான் லொக்கேட்டட் ஆயிருக்கு. நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வாஸ் nationalized in the year 1900 and made a subsidiary general insurance company of India. Okay. 21. Repo rate is the rate at which the other banks borrow from the Reserve Bank of India. Repo rateல பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வாங்குவாங்க. சரி. Value of 1 for Gini coefficient is in the country implies that it is perfectly equal income of everyone in its population. Perfectly equal income கிடையாது, perfectly unequal அப்படின்னு அர்த்தம். தப்பு. கரெக்ட்ல? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஒன்ன்றது சும்மா கினி கோஃபிஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ தெரியலன்னா ஏதாவது கோஃபிஷன் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் எ பர்ஃபெக்ட்லி ஈக்குவல் இன்கம் ஃபார் எவ்ரி ஒன் இன் இட்ஸ் பாப்புலேஷன். ஓகே, பர்ஃபெக்ட்லி ஈக்குவல். ஓகே, நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் செட்டப். மறுபடியும் அது எதுனா ஹோலி சப்சிடரி ஆஃப் ஆர்பிஐ. ரிப்பிட்டேஷன், சேம் ரிப்பிட்டேஷன். வேற சரி. இதுதான் இது கேட்டிருக்காங்க. ஓகே, நாஸ்டக் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. நாஸ்டக் வந்து ஜப்பானோடது. நாஸ்டக் யுஎஸ்ஏ கரெக்டா மேட்ச் கேக்குறானுங்க. சரி, நாஸ்டக் யூஎஸோடது தானா? யூஎஸோடது. யூகே ஜப்பானது நிக்கி தானே? அப்போ இது மட்டும் தான் கரெக்ட். நாட் கரெக்ட்லி மேட்ச் கேட்குறாங்கக்கா. தெரில, சொல்லு கேரளா ஆன்சரு. பி தான். பி. இதுவா? அப்படியே ஜப்பானோடது நைக்கி. நைக்கி தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. என்னோட நைக்கி அப்படின்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். யூகே வந்து எஃப்டிஎஸ்சியா. எஃப்டிஎஸ்சி தான் வந்து அவனோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நாஸ்டக் வந்து யூஎஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது சிங்கப்பூருக்கு அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேர் என்ன? சிம்மெக்ஸ்னு கொடுத்துருக்கான். சிம்பெக்ஸா? சிம்மெக்ஸ், ஆமா.
நாஸ்டக், நெக்கி, FTSE. சரி. Which of the following term indicate a mechanism used by the commercial bank for providing a credit to the government? என்ன mechanism used by the commercial bank for providing credit to the government? Cash reserve ratio, debt service obligation, liquidity adjustment facility, statutory liquidity ratio. Commercial bank for providing credit to the government. Yeah. Commercial bank for providing a credit to the government வந்து எது வழியா கொடுப்பாங்க? அவங்களுடைய இது அது பேர் என்ன பில் வாங்கி கவர்மெண்ட் பில்ஸ் வாங்கி இது பண்றதுல அதாவது செக்யூரிட்டிஸ் வாங்கி பண்றதுல பண்ணுவாங்க. அது ஸ்டாச்சுரேட்டரி லிக்விடிட்டி தானே இருக்கும் அக்கா. SLR மூலமா கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி வச்சுட்டுனா அவங்களுக்கு தானே கிரெடிட் போகும். சரி, வேற ஏதாவது ஆட் ஒன் அவுட் பார்க்கலாம். இண்டிகேட் மெக்கானிசம் யூஸ்டு பை த கமர்ஷியல் பேங்க் ஃபார் ப்ரொவைடிங் கிரெடிட் டு த கவர்மெண்ட். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கொடுக்க முடியாது. டெப்ட் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் கிடையாது அவங்களுக்கு. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி பேங்க்குக்கு மட்டும்தான். SLR மட்டும்தான் ஒரே வழி, கவர்மெண்ட்னு சொன்னதுனால. ஓகே, கரெக்டா கேரல்? கரெக்ட் தான். With reference to the non-banking financial company in India, consider the following statement. They cannot engage in the acquisition of securities used by the government. NBFC. They cannot engage in the acquisition of securities issued by the government. They cannot accept the demand deposits like saving account. அப்போ உள்ளதுக்கு ஆன்சர் சொல்லணுமா இப்போ உள்ளதுக்கு சொல்லணுமா? நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்போ உள்ளதுக்கு 1 வராது. 1 வராது. They cannot engage னா they can engage அப்போ இப்போ கிடையாதா? இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இப்ப எடுத்துக்கலாம். அதுக்கான இதுதான் இந்த இக்யூபர். கரெக்ட். இக்யூபர்ல இவங்களும் வந்துடலாமா? பிரைவேட் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வரலாம். NBFCஸும் செக்யூரிட்டிஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்கேஜ் பண்ணலாம். அப்பனா சி, அப்போ வந்து சி வந்திருக்கும். ஆன்சர் என்ன கேரளா? அப்போ பி ஒன்லி கொடுத்துருக்கான். 2 ஒன்லி. அப்பவே 2 ஒன்லி தான் அக்கா. They cannot engage. Not accept. சரி. Parlance of finance investment, the term beer denotes to. beer நான் ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுவும் CAPF இருந்து ரெபியூட்டேஷன். இது ஞாபகம் இருக்கா? CAPF ரெபியூட்டேஷன். இது பியர்னா என்ன? இன்வெஸ்டர் who feels the practice of particular security going to fall. அவங்க ஃபீல் பண்றது. expect the particular share is to rise. இது shareholder who is interested in the company. A lender whatever things. ஒரு மெட்ரிக் மாதிரி இருக்கு பாருங்க. திங்க் பண்றது. ஒரு சுச்சுவேஷனை பத்தி பேசுறாங்க. இது ஒண்ணுதான் சுச்சுவேஷன். இட்ஸ் நாட் அதர்ஸ் ஆர் நாட் சுச்சுவேஷன். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல சுச்சுவேஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. In India, the interest rate on saving account in all the nationalized commercial bank is fixed by saving account. மேல nationalized commercial bank is fixed by இன்ட்ரெஸ்ட் யார் ஃபிக்ஸ் பண்றானா? இந்தியன் பேங்கிங் அசோசியேஷனா தான் இருக்கும். கரெக்ட் தானே? இல்ல RBI? இதுல உங்களை 2 பேர் தூக்கிட்டு இப்பதான் அந்த இது இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்களா? இந்தியன் பேங்கிங் அசோசியேஷன் 4 இல்ல தானே? இருக்காங்க. அக்கா இவ்வளவுதான் தூக்கி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களே அக்கா. அது வேற. அது BBB ல இருந்து இப்போ இந்த சர்வீஸ்லாம் வந்துட்டு. ஆனா இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இன்னும் இருக்கு. அப்ப அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. கரெக்டா கேரளது none of the above. டி கொடுத்துருக்கான். அப்ப RBI அப்படி பாப்போம். RBI இல்ல 2011ல இருந்து அந்தந்த பேங்க்ஸே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓ ஓகே. அதுக்கு வரைக்கும் யாரு கேரல் போட்டிருக்கானுங்க? என்னதுக்கா புரியலக்கா? இல்ல 2011ல இருந்து அந்தந்த பேங்க் போட்டுக்கணுமாமா? அந்தந்த பேங்க்ஸ் அவங்களாவே தனியா போட்டுக்கலாமா? அதுக்கு முன்னாடி RBI. ஓகே.
எம்சிஎல்ஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஓ! கேரளா எம்சிஎல்ஆருக்கும் சேவிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேற கேரளா. அது வந்து லெண்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது சேவிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓ! ஓ! அது லெண்டிங்க்கு குடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்றியா? ஆ எம்சிஎல்ஆர். ஆமா. எம்சிஎல்ஆர் லெண்டிங் குடுக்குற அதானே இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்டர்னல் ரேட்டுக்கு பதிலா இது எம்சிஎல்ஆர் வந்துச்சு. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட். ஓகே. இது ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா following rates are fixed by themselves, not by the considering the key policy rate. ஸோ அவங்களே பண்ணிக்கலாமா? சரி, அவ்வளோதான் சொல்றாங்க. With reference to the institution of banking ombudsman in India, which are the following statement is not correct. இதை வச்சு கேட்டிருக்காங்க கொஸ்டின். பேங்கிங் ombudsman is appointed by the Reserve Bank of India. Appointed by. சரியா? Banking ombudsman can consider the complaint of non-resident Indian having account in India. Orders passed by the banking ombudsman are final and binding on the parties concerned. Service provided by the banking ombudsman is free of any fee. Okay. Banking ombudsman can consider a complaint from non-resident Indian having an account in India. Order passed by the இது வந்து are finally binding on the parties concerned சொல்றாங்க. Service provider of the ombudsman is free of any fee. எந்த ஃபீயும் வேணாம். எப்பா டி கரெக்ட். Ombudsman can consider a complaint for non-resident Indians having account in India. அவங்களையும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். சரி வச்சுக்கலாம், அவங்களையும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணதா இல்லை வந்து அவங்களுக்கு பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ், அது ரெண்டுத்துல தான் இதோட செக் இருக்கு. நான் என்ன பண்றேன், பேங்க் இதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணதுன்னே வச்சுக்கிறேன். பைண்டிங் என்ன ஆன்சர் என்ன கேரல்? சி தான் தப்பு. பைண்டிங் தான் பிரச்சனை. ஏன்னா ஃபைனல் பைண்டிங் கூட ஓகே, ஃபைனல்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கும். ரிவென்ஸ் லெட்டர் பாயிண்டட் பை கூட கரெக்டா இருக்கு. 29. With reference to India, consider the following statement: nationalization of bank, formation of regional rural bank, and adoption of villages by bank branches. Which of the following consider as a step taken by the achieving the financial inclusion in India? இதெல்லாம் financial inclusion achieve பண்றதுக்கு ட்ரை பண்ணது. Nationalization of bank, formation of regional rural bank, adoption of village by the bank branches. இது ரெண்டுமே கண்டிப்பா இது வந்து கொண்டு வருது. ஆனா நேஷனலைசேஷனுக்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கும் சம்மந்தம் டைரக்டா இல்ல. ஐ டோன்ட் நோ. கேட்டா எனக்கு என்னமோ 3ன்னு தோணுது. எல்லாமே போட்டிருக்கான். இல்ல நேஷனலைசேஷன் எப்படி டைரக்டா இம்பாக்ட் ஆகும்? அதாவது பேங்க் வந்து பிரைவேட் பண்ணிட்டேன்னா, அதாவது காசு இருக்கிறவங்க மட்டும்தான் போய் பணம் போடுற மாதிரியும் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். நார்மல் பீப்புளுக்கு இருக்காது. அதனாலதான் நேஷனலைசேஷனே பண்ணிருப்பாங்க. சோ இன்க்ளூஷன் போது எல்லாரும் உள்ள வரணுங்கிறதா எங்க விஷயமே. ஓகே. ஆனா இப்போ ஆடோ நாட் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அது வெளியே போயிடாது. தப்புதான் வாங்க. சரி. Functions of commercial bank. Functions of the commercial bank in India includes a purchase and sell of shares and securities on behalf of the customers, acting as an executors and the trust of the will. என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர், ஆக்டிங் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டர் அண்ட் ட்ரஸ்டி ஆஃப் வில். ஓ ரெண்டுமே ஒர்க் பண்ணுவாங்கல்ல. பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ஷேர் வந்து வாங்கி கொடுப்பாங்க. இங்க ஒரு பிஹாஃப் ஆஃப் த கஸ்டமர்ஸ்க்கு வாங்கி தருவாங்க. ரெண்டுமே கரெக்டா இருக்காரு? ரெண்டுமே கரெக்டா? கரெக்ட். ஓகே, நார்மலாக இருக்கு. இந்தியன் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் leading agency is administered by international
இன்டர்நேஷனல் ஓகே இது யார் கீழ இருக்குன்னு கேக்குறாங்க. வேர்ல்டு பேங்க் கீழ தான் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட் பை வேர்ல்டு பேங்க். இது ஒன்று தான் வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் கேட்டாலே வேர்ல்டு பேங்க் ஆன்சர் போட்டுருங்க. டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அக்ரிகல்ச்சர் இதான் மோஸ்ட் ப்ராமினென்ட். பேசிக் எய்ம் ஆஃப் லீட் பேங்க் ஸ்கீம். இது இங்க கேட்டிருந்தாங்களா? அடாப்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இந்த கொஸ்டின் 2010 கேட்டிருக்காங்க. 2012 லேட் பேங்க் கேட்டானுங்க பார்த்தியா. சரி சும்மா ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு அது ஸ்கீமே தெரியாது. பிக் பேங்க் ஷுட் ட்ரை டு ஓப்பன் ஆஃபீஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஓகே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஈச் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க பிக் பேங்க். தி ஷோஸ் ஃபார் ஸ்டிஃப் காம்படிஷன் அமாங் த வேரியஸ் நேஷனலைஸ்டு பேங்க் காம்படிஷன். இண்டிவிஜுவல் பேங்க் ஷுட் அடாப்ட் எ பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் intensive development. All banks should make an effort intensive efforts to mobilize deposits. All bank இண்டிவிஜுவல் ஒரு பேங்க்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அடாப்ட் பண்ணிட்டு இன்டென்சிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். கொஞ்சம் சோஷியலா இருக்கு. ஸ்டிஃப் காம்படிஷன் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கு. சரியா? ஓப்பன் ஆஃபீஸ் பிக் பேங்க் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து ஒரு நேரோவா இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்துச்சுன்னா அந்த பேங்க் எல்லாருமே சோஷியல் ஓப்பன் பண்ணணும். லேட் பேங்க் சோஷியல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேட்ட அடாப்ஷன் ஆஃப் வில்லேஜஸ் பை த பேங்க் பிரான்ச். இந்த லிங்க் பண்ணிட்டீங்களா? இப்படிதான் இருக்குது கொஸ்டின் எல்லாம். 33 கேள்வி அப்படியே 33 இஸ் ஈக்குவல் டு இதை போடி கேள்வி 33 இஸ் ஈக்குவல் டு 30 30யா? 33 Reserve Bank of India regulates the commercial bank in the matters of regulates the commercial bank in the matter of liquidity asset, bank branches, merger of bank and winding up of banks. Regulate a commercial bank in the matters of liquidity asset, bank branches அவங்க தான் பார்ப்பாங்க, merger of bank அவங்க தான் பார்த்துக்குவாங்க, பேங்க் மூடுறதையும் அவங்க தான் பார்த்து எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. கரெக்டா? கரெக்ட். ரெகுலேஷன்னாலே எல்லாமே இன்க்ரீஸ் இந்த பேங்க் ரேட் ஜென்ரலி இண்டிகேட்ஸ் த பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் லைக்லி டு ஃபால். சென்ட்ரல் பேங்க் இஸ் நோ லாங்கர் மேக்கிங் எ லோன்ஸ் டு த கமர்ஷியல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் அலோவிங் ஈஸி மணி பாலிசி, டைட் மணி பாலிசி, இது ரெண்டுல தான் ஆன்சர் இருக்கு. அப்போ ஜென்ரலி இண்டிகேட்ஸ் இன்க்ரீஸ் இன் த பேங்க் ரேட் ஜென்ரலி இண்டிகேட்ஸ் டைட் மணி பாலிசி. கரெக்ட் தான். வரலாம். சரி, which are the following grant a direct credit assistance to the rural household? direct credit assistant தான் நேஷனல் ரூரல் பேங்க், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே டைரக்ட் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஏன் பாரு இவன் டைரக்டா கொடுக்குறான், இவன் டைரக்டா கொடுக்குறான், இவன் வந்து இன்டைரக்டா கொடுக்குறான். ரீஃபினான்சிங் அதனால தான் தனியாக டைரக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒன்று நேரம் ஆகுது. ஓகே 36 நோட் பண்ணிக்கிறேன். இன்ஃப்ளேஷன் பெனிஃபிட்ஸ் த டெப்டர். இன்ஃப்ளேஷன் இதே அப்படியே ரிப்பீட்டேஷன் கொஸ்டினா. இன்ஃப்ளேஷன் பெனிஃபிட்ஸ் த டெப்டர், இன்ஃப்ளேஷன் பெனிஃபிட்ஸ் த பாண்ட் ஹோல்டர். அதே மாதிரி இருக்கு ரிப்பீட்டேஷன் கொஸ்டின். இன்ஃப்ளேஷன் யாரை ஹெல்ப் பண்ணுது? கடன் வாங்கினவங்க பெனிஃபிட் ஆடுறாங்க. இன்ஃப்ளேஷன் கடன் வாங்கிட்ட ஓகே நீ வந்து பாரோவர் டெப்டர், கிரெடிட்டர் டெப்டர்னு 2 பேர் இருக்காங்க. கிரெடிட்டர் வந்து கடன் கொடுத்துட்டான், 100 ரூபா கடன் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, இதோட வேல்யூ 110 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் அவன் திருப்பி கொடுக்கும்போது 100 ரூபாய் தான் கொடுப்பான். ஓகே டன். அப்போ டெப்டர் வந்து பெனிஃபிட் ஆகிறான். பாண்ட் ஹோல்டர் பாண்ட் இஷ்யூர்னு இருக்கான். பாண்ட் ஹோல்டர் என்ன பண்ணுறான்? 100 ரூபா கடன் கொடுக்குறான், திரும்பவும் அதே 100 ரூபா தான் கொடுப்பான். பாண்ட் ஹோல்டர் பெனிஃபிட் ஆகலை. பாண்ட் இஷ்யூவர் தான் பெனிஃபிட் ஆகிறானா? பாண்ட் இஷ்யூவர் வந்து கடன் வாங்குறவன், பாண்ட் ஹோல்டர் பண்ண மாட்டான், பாண்ட் இஷ்யூவர் தான். கரெக்ட் ஆகிறல இது? கரெக்ட். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்லவா?
ம். என்னாச்சு? அடுத்து போவா? புரிஞ்சுச்சு. டன். சரி. டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் எ பேங்க், ஒரு நிமிஷம், 37. டிமாண்ட் டெபாசிட் வித் பேங்க்ஸ், டைம் டெபாசிட் வித் பேங்க், சேவிங் டெபாசிட் வித் பேங்க், கரன்சி. சரி. கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த அசெட் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த லிக்விடிட்டி. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ சொல்லணும். கரன்சி தான் மோர் லிக்விட், 4 வச்சுக்கலாம். அப்புறம் டிமாண்ட் டெபாசிட் வச்சுக்கலாம். அப்புறம் சேவிங் டெபாசிட் வச்சுக்கலாம் 3. அப்புறம் டைம் டெபாசிட் வச்சுக்கலாம் 2. 4132 4132 கரெக்டாக கல்ல இது? ம். கரெக்ட். ஓகே. இப்பெல்லாம் கேட்டிருக்காங்களா 2013ல? வாட் இஸ் த ஃபெசிலிட்டி ஆர் த ஃபெசிலிட்டிஸ் த பெனிஃபிஷரிஸ் கேன் கெட் ஃப்ரம் த சர்வீஸ் ஆஃப் த பேங்க் கரஸ்பாண்டன்ட்? என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்? எனேபிள்ஸ் த பெனிஃபிஷரி டு ட்ரா தர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, கமர்ஷியல் பேங்க் வந்து என்னென்னலாம் அந்த பெனிஃபிஷரி, அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஒரு கமர்ஷியல் பேங்க் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்கும்னு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? இதான் அது ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். இங்கேயும் அதே தான். அவங்களோட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க. The facility of the என்னன்னா, it enables the beneficiary to draw the subsidies and social security benefits in their village. பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் லெட் பேங்க் மாதிரி, பேங்க் சாத்தின்னு சொல்றாங்க பாரு, அது கூட எக்ஸாம்பிள் எழுதிக்கோ. It enables the beneficiaries in the rural area to make the deposits and withdrawal. It enables the beneficiaries ரூரல் ஏரியால பர்டிகுலரா, in rural area to make the deposits. அதனால தான் பேங்க் சாத்தி தனியா பிரான்ச்லெஸ் ஏரியா இங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ பிரான்ச்லெஸ் ஏரியால என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க, இவங்களே போய் வித்ட்ராவல் டெபாசிட்ஸ்லாம் பண்ணி தராங்க. அவ்வளோதான் மேட்டர். நான் நார்மலா இருக்கு இந்த கொஸ்டின்ஸ். ரூரல் ஏரியான்றதை எடுத்துடாதீங்க, ஏன்னா பிரான்ச்லெஸ் ஏரியா. அதனால in the context of Indian economics, the following statement is the purposes of the statutory reserve requirement. Purpose என்ன? statutory reserve requirement ஓட purpose என்ன? It enables the central bank to control the amount of advances that the bank can create. It enables the central bank, சரி, சென்ட்ரல் பேங்க் எனேபிள் பண்ணுது to control the amount of advances banks can create. எவ்வளோ பேங்க் கிரியேட் பண்ணலான்றத தடுத்து நிறுத்துது, கண்ட்ரோல் பண்ணுது. சரி, பேங்க் வந்து அட்வான்சஸ் வாங்குறது தடுத்து நிறுத்துது. ஓகே, தடுத்து நிறுத்துது. மேக் த பீப்புள்ஸ் டெபாசிட் வித் பேங்க் சேஃப் அண்ட் லிக்விட். ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் பண்ணுறது. ஓகே, ரிசர்வ் ரெக்யர்மெண்ட். ஓகே, தடுத்து நிறுத்துது. இதில் ப்ரிவெண்ட் த கமர்ஷியல் பேங்க் ஃப்ரம் மேக்கிங் எக்ஸசிவ் ப்ராஃபிட். இது வந்து அதோட டைரக்ட் மோட்டோவாக இருக்காது, பர்பஸாக இருக்காது. இது ரெண்டு தான் சேஃப் கார்டுக்காக தான் இருக்குமே தவிர ப்ராஃபிட்டுக்கு அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் என் வேலை கிடையாது. ஃபோர்ஸஸ் த பேங்க் டு ஹேவ் எ சஃபிஷியன்ட் வாலெட் கேஷ் டு மீட் த டே டு டே ரெக்யர்மெண்ட்டை வந்து பார்த்துக்கிறதுக்காக. ஆனால் இதில் பிரச்சனை இருக்கு. 1 கரெக்டு, 2வும் கரெக்டு. சஃபிஷியன்ட் வாலெட் கேஷ் டு மீட். எஸ்ஆர்ஆருக்கும் டே டு டே ரெக்யர்மெண்ட்டை சஃபிஷியண்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? சொல்றது கரெக்டு தான். ஆனால் இதுக்கு எல்லாமே ஆன்சராக இருக்கும்னு கூட வாய்ப்பு இருக்கு. எதர் 1 2 இருக்கலாம், இல்லை இது ரெண்டு தான் இருக்குமா ஆன்சர் ஏதாவது. சொல்லுவா ஆன்சர். எக்ஸசிவ் ப்ராஃபிட் தாங்க சொல்றாங்க. அதனால நார்மல் ப்ராஃபிட் இல்லாமல் எக்ஸசிவ் ப்ராஃபிட்டை தடுத்து நிறுத்துதுன்னு சொல்றதுக்கு ஓகே தானே. ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா நீ பிடிச்சி வச்சிருக்கணும்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். டி தானே கேரள்? ஏ. ஏவா? ம். இது முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லவான்னு கேட்டேன் வந்துட்டேன். எனி கெஸ் அக்கா? டூ தப்புங்கிறத எனக்கு யோசிக்க முடியல. அவன் என்ன கொடுத்திருக்கான எக்ஸ்பிளனேஷன்ல 2 மே ஆர் மே நாட் கரெக்ட்னு கொடுத்திருக்கான். கேரள் இது நான் சொல்றேன். ஆன்சர் 1 ஒன்லி தான் கரெக்ட். ஆன்சர் 1 ஒன்லி. இரு செக் பண்ணுவோம் எப்படின்ட்டு. It enables central bank to control the amount of advances the bank can create. சென்ட்ரல் பேங்க்குக்கு பவர் கொடுக்குது. கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் த அட்வான்சஸ் ஆஃப் த பேங்க் கேன் கிரியேட். அமௌண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, பேங்க் கேன் கிரியேட் பண்ற அட்வான்சஸ் தடுத்து நிறுத்துது. இது 3 எடுத்துரும் ஆன்சர்ல இருந்து.
தப்பு. ஓகே. 1 and 2 ஆர் 1 and wallet cash, wallet cash. அட்வான்சஸ்னா என்னக்கா? டைரக்டா என்ன சொல்றாங்க? பேங்க்ஸோட அட்வான்சஸ்னா என்ன? லோன்ஸ் இதுதானே சொல்றாங்க. லோன் குடுக்கறது தானே சொல்றாங்க. அட்வான்ஸ்னா லோன். லோன் குடுக்கறத தடுத்து நிறுத்துறது தான் அவரோட வேலை. மேக்ஸ் த பீப்புள்ஸ் டெபாசிட் டு பி பேங்க் சேஃப் அண்ட் லிக்விட். இட் மேக்ஸ் த பீப்புள். இது கன்ஃபார்மா ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் தான். எஸ்ஆர்ஆர் வைக்கிறதே என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் தி பேங்க் தான். அதாவது லிக்விடிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அசோசியேட் பர்பஸஸா இருக்கக்கா. சரி 40 நோட் பண்ணிக்கிறேன். சரி. பேசல் 3 அக்கார்ட் ஆர் a simple Basel 3 often seen in use. எத்தனை கொஸ்டின் இருக்கணும்? 56 இருக்கா? சரி. பேசல் 3 நாம்ஸா இது பாத்தீங்களா? முன்னாடி இதே மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. என்விரான்மெண்ட் ஒரு வச்சிட்டாங்களா? அடுத்தது improve the banking sector ability ability to deal with the financial and economic stress and improving the risk management. ஓகே, இது பேங்கிங் செக்டார் வச்சிருக்காங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபார் த புவர் கண்ட்ரிஸ் டு எனேபிள் டு ரீப்ளேஸ் த யூஸ் ஆஃப் குளோரோஃப்ளோரோகார்பன். பேசல் நார்ம்ஸ். இந்த மாதிரி பேங்கிங் செக்டார்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்ருங்க. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன். என்னென்னலாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்காது? இதே மாதிரி வேற என்னெல்லாம் பார்த்தோம்? பேங்க்குக்கு பி நோட்னா என்னன்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? இதே மாதிரி ஃபார்மேட்ல பார்த்தோம் நிறையா. ஞாபகம் இருக்கா? பேசலும் அதே மாதிரி தான் இருக்கு. With reference to the Indian economy, consider the following statement. Component of monetary policy. Bank rate, open market operation. மாத்திரம் என்ன கிடையாது. இது ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கு. பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் டெப்ட். சரி. With the rise of the Reserve Bank of India reduces statutory liquidity ratio 50 points கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ. Which are the following likely to happen? Likely to happen. Drastically. GDP drastically வளராது. Foreign institutional investor can bring more capital into our country. FII more capital உள்ள கொண்டு வரும். Drastically reduces the liquidity of the banking in the system. Scheduled commercial bank may cut their lending rate. இதுதான் ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு. So go with the situations. ஒரு நிமிஷம். ஏன் டி வராது? 50 பாயிண்ட் கட் பண்ணா டிராஸ்டிக்கா லிக்விடிட்டி கம்மியாயிடுமா? கம்மியாகும்னா எஸ்எல்ஆர் கேட்டிருக்காங்க. எஸ்எல்ஆர்னா பேங்க் வச்சிருக்கிறது. அது பேங்கோட பாயிண்ட்ல ஒரு 50 பாயிண்ட் கம்மி பண்ணா அப்ப பேங்க் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுல கம்மி பண்ணி வச்சுக்கலாம் தானே அர்த்தம். அவன் ஏன் அப்புறம் லெண்டிங் ரேட்ல கட் பண்றான்? எனக்கு புரியல இதோட லிங்க். இல்லக்கா, எஸ்எல்ஆர் வந்து 50 பாயிண்ட் வந்து கட் பண்ணி விடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 18% இருக்கு. 50 பாயிண்ட் கம்மி பண்றான்னு வச்சுக்கோ. அப்பனா 0.5 கட் பண்ணிடுறாங்க. 17.5 ஆயிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது 17.5 இருக்கும்போது அதனால ரெண்டிங் ரேட்ல அவன் கட் பண்ணுவானா? அதனாலதான் மேன்னு சொல்றான். கட்டலாம். ஆனா டிராஸ்டிக் லிக்விடிட்டி கம்மியாகும்ன்றது சொல்ல முடியாது. அப்படின்னா இன்க்ரீஸ் தானே ஆகும். எஸ்எல்ஆர் கம்மி பண்ண சொன்னா, கட் பண்ண சொன்னா லெண்டிங் ரேட் அவங்க லெண்டிங் அதிகமா பண்ணலாம்ல. மினிமம் ரெக்யர்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொன்னது அதிகமா பண்ண அதுவே தப்பு. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் மே கட் தேர் லெண்டிங் ரேட்டையும் கட் பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவங்க நிறைய காசு லோன் வெளியே கொடுப்பாங்க. அதுதான் அவ்வளவுதான் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சுச்சுவேஷன்ல விளையாடுறாங்க. அடுத்தது purpose of marginal cost of funding based on fund based lending rate. MCLR நீங்க சொன்னதா கேட்டிருக்காங்க. ஓகேயா? announced by RBI. அதோட பர்பஸ் என்ன? பர்பஸ் these guidelines help to improve the transparency and methodology of following the bank for determining the interest rate on advances. என்னன்னா transparency increase பண்றது. Guidelines for ensuring availability of bank credit at the interest rate which are fair to the borrowers as well as the banks. ரெண்டு பேருக்குமே ஃபேரா இருக்கிற மாதிரி ஒரு மேட்டர் வச்சுக்கிறாங்க. எனவே நார்மலா இருக்கு. இதுக்குமே ஒரு லிங்க் இருக்கு. ஆன்சர் கேட்டகரியில் இருக்கு. கரெக்ட். ஸோ ரெக்யர்மெண்ட் MCLR.
Establishment of payment bank is being allowed in the India to promote a financial inclusion. Which of the following statement is correct in this context? Payment bank. சரி, அவனோட பர்பஸ் நீங்க allowed to promote a financial inclusion. Which of the following? Mobile telephone company and supermarket chains are owned and controlled by the resident are eligible to promote a இவங்களாம் எலிஜிபிளா ப்ரமோட்டர் ஆஃப் பிரைவேட் பேங்க் பேமெண்ட் பேங்க் இஷ்யூ போத் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு. இது பாரு, இந்த மாதிரி போத்துன்னு வர எல்லாமே தப்பாகுது. cannot undertake a lending activity. இந்த cannot கரெக்டாக இருக்குது. அப்போ 1 and 3 தான் போயிடணும். Telephone companies and supermarket chains, they are owned and controlled by the resident are eligible to promoters of இவங்களாம் ப்ரமோட்டர் ஆஃப் இவங்களாம் எலிஜிபிளா. Resident controlled by the residents, owned and controlled by the residents, supermarket chain and telephone companies. கரெக்டா இது? 1 and 3 கரெக்ட். இது நோட் பண்ணிக்கிறேன். Core banking solution, sometimes seen in news. Okay, அப்படின்னா என்ன? It's a networking of a bank branches which enables the customer to operate their account from any branches of a bank on a network regardless of wherever. அதான் interoperability. அதான் நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் சொல்றான்ல, ஏதோ சம்திங் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்குறான். எங்க எடுத்துனாலும் பேங்க்ல இருந்து செக் அக்கௌண்ட் செக் பண்றது, ஆப்ரேட் தர் அக்கௌண்ட் ஃப்ரம் த எனி பிரான்ச்சஸ் ஆஃப் த பேங்க் நெட்வொர்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் வேற எங்க ஓப்பன் பண்ணாலும் ஒரு இடத்துல நீ வந்து அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துக்கலாம். கமர்ஷியல் பேங்க் in efforts to increase the RBI control over the commercial bank through computerization. It is a detailed procedure by which a bank with a huge non-performing asset is taken over the another bank. இதை தூக்கிட்டு அவ்வளோ பெருசெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான், ஒன் ஒன்லி. 20 நிமிஷம். இது சரியான கொஸ்டின். கரெக்டா கேரல்? கரெக்ட். இந்த கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு? ஆக்சுவலா நம்பர் 46க்கும் நம்பர் 40க்கும் நிறைய லிங்க் இருக்கு. ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா? அக்கா உங்களுக்கு தெரியுதா அதாவது? என்னடா சொல்ல வர? இங்க பாருங்களேன், இங்க ஒரு 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 மாதிரி ஒரு தெரியாத ஒரு வார்த்தை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ரீசெண்டாக ஒரு ப்ரொவிஷன், இங்கேயும் ஒரு ரீசெண்டாக வந்த ப்ரொவிஷன். என்னோட பர்பஸ் என்னன்னா ஒரு நேரவான பர்பஸா இருக்கு. என்னோட பர்பஸும் நேரவான ஒரு பர்பஸா இருக்கு. புரியுதா? இது மட்டும் தான் பர்பஸ். உங்களுக்கு ஏன் இது கரெக்ட்னு தோணலையா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? தோணல. ஆனா இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சா? அது எனக்கு தோணுது. இப்போவும் அது கரெக்ட்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, தப்புதான். ஒன் ஒன்லி தான் ஆன்சரு. அதான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து 3 அடிச்சு விட்டு 1ன்னு எடுத்துடலாம். ஆனா இங்க எடுக்க முடியல பாத்தீங்களா? 1 and 2. எனக்கு இதுதான் தோணுது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் RBI கண்ட்ரோல் கம்ப்யூட்டைசேஷன். கமர்ஷியல் பேங்க் கம்ப்யூட்டைஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் எல்லா பேங்கையும் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கு, எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன்ன்றது ஓகேவான ஸ்டேட்மெண்ட் தானே? அப்ப ஏன் இங்க மட்டும் தெரியல உங்களுக்கு? அது பீப்புள் டெபாசிட் பேங்க் சேஃப் அண்ட் லிக்விடுக்காக தான் கொண்டு வந்தது. அதை இதெல்லாம் அசோசியேட் அட்வான்டேஜஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனா பேங்க் சொல்ற ஒரே விஷயம் இது மட்டும்தான். RBI சொல்ற ஒரே விஷயம். ஓகே, அப்ப இந்த மாதிரி क्वेश्चन அப்படினா மெயின் பர்பஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதோட அசோசியேட்டே எடுத்துக்க கூடாது. அதர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படி நீங்க எழுதுறது எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஒரிஜினல் சிக்னிஃபிகன்ஸ், ஒரிஜினல் மேட்டர் தட் கன்சர்ன்ட் வித் தட் பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். இதோட இனிஷியேட்டிவோட ஒரிஜினல் கன்சர்ன் என்ன, இதோட இனிஷியேட்டிவோட ஒரிஜினல் கன்சர்ன் என்ன, அவ்வளவுதான். அதுதான் இங்க டேக் அவே. இந்த மாதிரி வேற ஏதாவது ரெலவன்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துட்டே வாங்க. ஓகே. பிட்காயின் சம்டைம் நீ சீன் இன் நியூஸ். பிட்காயின் tracked by the central bank, tracked by the central bank of country. tracked பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் இதே தூக்கு. anyone with an bitcoin addresses can send and receive a bitcoin from anyone else with a bitcoin address. இதுவுமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்.
இங்க ஷேரு ரிசீவ் பண்ண முடியுமா, அங்க ட்ராக் பண்ண முடியுமா? படம் என்ன எனி ஒன்ன்ட்டு எப்படி ட்ராக் பண்ண முடியும்? ஆன்லைன் பேமெண்ட் கேன் பி சென்ட் வித்தவுட் எய்தர் சைடு நோயிங் த ஐடென்டிட்டி ஆஃப் த இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி, இது கான்ட்ரடிக்டரி. அவ்வளவுதான் 2 and 3. பேஸ் வெர்ஷன் ஃபார் ப்ராஃபிட் ஷிஃப்டிங் சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ். இது அதே மாதிரியா? இந்த மேல பார்த்தோமா, என்னது இது? பேசல் நார்ம்ஸ். மைனிங் ஆப்ரேஷன், கர்பிங் டாக்ஸ் எவேஷன் ஆஃப் மல்டிநேஷனல் டாக்ஸ் எக்கனாமிக்கா இருக்கா? ஜெனடிக் ஐ மீன் என்விரான்மெண்டல், என்விரான்மெண்டல். சயின்ஸ் இங்க என்விரான்மெண்டல். கோ வித் எக்கனாமிக். அவ்வளவுதான். அப்படிதான் கேக்குறாங்க. There has been a persistent deficit budget year after year. Which action of the following can be taken by the government to reduce the deficit? என்னென்ன actions வந்து எடுக்கிறாங்க? persistent deficit budget year deficit persistent deficit persistent deficit budget year after year வந்து இருந்துட்டே இருக்கு. government to reduce the deficit என்னெல்லாம் எடுக்கிறாங்க deficit கம்மி பண்றதுக்கு? reducing revenue expenditure, rationalizing subsidy. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குல்ல, introduction of welfare schemes தப்பு. reducing import duty, deficit budgeting 1 and 3 இருக்கு. reducing import duty, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டியூட்டி வேணும்ல, நம்மளுக்கு நிறைய காசு உள்ள வரணும், அதனால ரெடியூஸ் பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே. கேபிட்டல் பட்ஜெட் இன்னதெல்லாம் கேபிட்டல் பட்ஜெட்ல வரும். எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அக்விசிஷன் ஆஃப் அசெட்ஸ் லைக் ரோடு, பில்டிங் அண்ட் மிஷினரி, இது வந்து கண்டிப்பா கேபிட்டல் பட்ஜெட்ல தான் வரும். லோன் ரிசீவ்டு பை த ஃபாரின் கவர்மெண்ட் வந்து லோன் ரிசீவ்டு ஃப்ரம் த ஃபாரின் கவர்மெண்ட், இதுவும் கேபிட்டல் பட்ஜெட் தான். லோன் அண்ட் அட்வான்சஸ் கிராண்டட் டு த யூனியன் அண்ட் த ஸ்டேட், அதுவும் கேபிட்டல் பட்ஜெட் தான். அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் மென்ஷன்ட் தட் இட்ஸ் ரெவன்யூ. அது வரைக்கும் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் தானே. அது எஃபெக்டிவ் ரெவன்யூ தானே படிப்போம். இதுவும் கரெக்ட். 1 to 3 தானே கேரல்? ஆமா. குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இதை பார்த்த உடனே போட்டுருங்க. ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இருந்துச்சுன்னா ஐஎம்எஃப் தாராளமாக போட்டுருங்க. மோஸ்ட் ப்ராமினென்ட் தான். இது 2 இதை அடிச்சு விட்டு இது ஒன்று தான் வரும். 2 இதை ஒன்று தான் வரும். பப்ளிக் செக்டார் பேங்கிங் இன் இந்தியா, கவர்னன்ஸ் கேட்குறாங்க. கேபிட்டல் இன்ஃபியூஷன் in a public sector bank by the government of India has steadily increased in last decade. Capital infusion வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ல பை த கவர்மெண்ட் வந்து ஸ்டடியாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். நிறைய என்ன சொல்லுவாங்க, அதை டெப்ட் ஃபினான்சிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. டு புட் த பப்ளிக் செக்டார் பேங்க் இன் ஆர்டர், த மெர்ஜர் ஆஃப் அசோசியேட் பேங்க் வித் த பேரண்ட் எஸ்பிஐ has been affected. என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. யாரா கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். அசிஸ்டன்ஸ் ப்ளீஸ் அக்கா. Okay, to put the public sector banks in order, the merger of associate banks with the parent State Bank of India has been affected. First one வந்து கரெக்டா நமக்கு தெரியுமா? ஸ்டடிலி இன்க்ரீஸ்டா? ஆமா, அதுக்கப்புறம் தானே நிறைய பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நமக்கு. சரி அக்கா, சரி அடுத்து சொல்லுங்க. ஸ்டெடிலி இன்க்ரீஸ்டாங்கிறத கொஞ்சம் டவுட் தான். To put the public sector banks in order, the merger of associate banks with the parent, அதாவது ஸ்டேட் பேங்கோட அந்த பேரண்ட் கீழே சின்னதெல்லாம் ஒன்னா சேர்த்தாங்களே, அதை பத்தி பேசுறாங்க செகண்ட் பாயிண்ட்ல நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்ல வராங்க? அந்த இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த மர்ஜரால அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. பேங்க் இன் ஆர்டர், டு புட் பப்ளிக் செக்டார் இன் ஆர்டர், த மெர்ஜர் ஆஃப் அசோசியேட் பேங்க் வித் பேரண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் அஃபெக்டட். மெர்ஜர் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஆர்டர்ல வைக்கிறதுக்கு மெர்ஜர் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆமா, ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டுட்டு வரும்போது இந்த மர்ஜர் நடந்திருக்கு, அதனால அது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி எதுவும் இல்ல, மர்ஜர் பண்ணதே ஈஸியா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே. ஆன்சர் 2 ஒன்லி அக்கா. புண்படுத்திட்டு இருக்கிறீங்க ராகுல். அதுதான் உங்க கூட்டு நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்றதுக்காக சொல்லுங்க அக்கான்னு கேட்டேன். கேரளு கரெக்ட் ஆன்சரு 2 தான். இது எப்படி எலிமினேட் பண்ணுவீங்க? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு சொல்லுங்களேன்.
கரோல் என்ன ராகுல்? இது எப்படியே எலிமினேட் பண்ண சொல்லாங்க கொஞ்சம். நான் அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மீனிங்கே சரியா புரியல எனக்கு எனக்கு. மீனிங்கே புரியல, அதான். சரி, ஏதாவது படிச்சவங்க நீங்க ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும்னு பாக்குறேன். அது வந்து சின்ன சின்ன பேங்க் எல்லாம் அந்த பெரிய பேங்க் எஸ்பிஐ கூட சேரும்போது அந்த சின்ன ரொம்ப பேங்க்கோட எம்டி எல்லாமே வந்து அது சவுண்ட் கம்மியா கேக்குது. ஹலோ சொல்லு. இது ரொம்ப கீழே கேக்குது. அந்த சின்ன சின்ன பேங்க் அசோசியேட் பேங்க் ஆறு எஸ்பிஐ கூட சேர்க்கும்போது அந்த சின்ன சின்ன பேங்க்கினோட எம்சிஏஸ் எல்லாமே வந்து எஸ்பிஐக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏய், எனக்கு மட்டும் தான் கேட்கலையா இல்ல உங்களுக்கும் கேட்கலையா? இல்ல, இல்ல, சுத்தமா கேட்க மாட்டேங்குதுடா. சரி சரி பாப்பா. Which of the following statement correctly describes the meaning of lender, I mean legal tender money? கரெக்டா சொல்லுது. Money which is rendered in court of law to defray the fees of legal case. Court of law ஃபீஸுக்காக லீகல் லிட்டரல் மீனிங் எடுக்கிறான். போடா என்ன இந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்கன்னா அது லிட்டரல் மீனிங் போவாதீங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி இதுல கேட்டிருப்பாங்க, செமிகாலனுக்குள்ள கேட்டிருப்பாங்க, அதுக்கு லிட்டரல் மீனிங் போடலாம். இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இது வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியேட் மீனிங் போங்க. சரியா? ஓகே. இதுல மணி இஸ் கிரெடிட்டட் அண்டர் த கம்பல்ஷன் ஆஃப் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த செட்டில்மெண்ட்ஸ் இன் த கிளைம். செட்டில்மெண்ட்ஸ் இன் த கிளைம். ஓகே. கம்பல்ஷன் டு த செட்டில்மெண்ட்ஸ் இன் த கிளைம். பேங்க் செக்கு டிராஃப்ட் பில்லுக்குலாம் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கும். மெட்டாலிக் மணி இந்த சர்க்குலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. என்னது? மணி கிரெடிட் which a creditor in under compulsion to accept in settlement of its claim. அதான் லீகல். லீகலா வந்து கம்பல்ஷன், லீகல் கம்பல்ஷன் இருக்கு அந்த மாதிரி சொல்றது, அதான் லீகல். சரி, சர்வீஸ் ஏரியா அப்ரோச் இம்ப்ளிமெண்டட். இங்க வேறையா மறுபடியும் அதே கேட்டானுங்க. சுத்தி சுத்தி ஒரே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கானுங்க. இது ரெண்டு தூக்கிடலாமா? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் லெட் பேங்க். ஸோ எப்பயுமே மேக்ஸிமம் கோ வித் பேங்கிங் சொல்யூஷன்ஸ். சர்வீஸ் ஏரியா அப்ரோச். சர்வீஸ் பேங்க் சாத்தி மித்ராஸ் சாத்தி பேங்க் சாத்தி அப்படின்ற ஸ்கீம்லாம் மறுபடியும் கேட்டார். 2000 இருந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. The following is an issue by the registered foreign portfolio investors to overseas investor who want to part of Indian stock market without registering themselves directly. Foreign portfolio investor, overseas investor who want to part of Indian stock exchange market without registering themselves. Part அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேணும். Credit of deposit, commercial papers, promissory note or participatory notes. Any elimination technique? ஆன்சர் தெரியும் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றதுக்கு கேக்குறியா? ஆமா, எனக்கு ஆன்சர் தெரியுமே. இந்த ப்ராமிசரி அப்படிங்கும் போது ஏதோ ஒன்று வந்து வச்சு ஓகே நான் இதுக்கு பதிலா நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. சர்டிபிகேட் டெபாசிட் தூக்கிடலாம். டெபாசிட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அது. அந்த பார்ட் ஆஃப் வேணா வச்சு நீங்க வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ்க்கு வரிக டெரைவ் ஆகலாம். இந்த பார்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வர்றதுக்காக வேணா சொல்லலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த பார்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக்ல இந்த கண்டெஸ்ட் ஆஃப் எனி கண்ட்ரி which are the following would be considered as a part of its social capital. எனி கண்ட்ரி எது வந்து சோஷியல் கேபிட்டல் கேட்குறாங்க. the proportion of illiterate in the population. சோஷியல் கேபிட்டல் இல்லிட்ரேட் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சோஷியல் கேபிட்டல் ஆவாங்க? தப்பு. சாரி லிட்ரேட் மட்டும் ரொம்ப ரொம்ப அப்சர்டா இருக்கு. ஸ்டாக் இட்ஸ் பில்டிங் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷின்ஸ், இது பிசிக்கல் கேபிட்டல். சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ், இது ஒரு ஹியூமன் கேபிட்டல். மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஹார்மனி இன் த சொசைட்டி, இதுதான் சோஷியல் கேபிட்டல். படியா எக்கனாமில இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. சரி, ஆக்சுவலா கேள்வி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சிருக்கியா? அதுல கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கீழே சேர்த்தே இருக்கு. அது செட் ஆகாதுல. பார்க்க வீட்டை தான் வாங்கினேன் இல்லையா? அது டெல்லி யூபிஎஸ்சி சீக்ரெட்ஸ் இருக்குல்ல, அதுலதான் போட்டாங்க. ஆனா கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கீழேயே இருக்கு எல்லாமே. அது செட் ஆகாது. கேள் நல்லா இருக்காது. ஐயோ, ஏன் நீ வச்சிருப்பீல? எங்கிட்ட இருக்கு.